என்ன ஆச்சுப்பா தம்பி, ஏன் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறீங்க? இல்ல சார், மழை வந்தா நனையும்ல, அதான் யோசிச்சுட்டு நிக்கிறேன். அப்படியா? அப்பனா ஏதாச்சும் நம்ம கவர் பண்ணிடலாம், அப்பனா பிரச்சனை இல்லைல்ல. கரெக்டு தான் சார், பண்ணிடலாம். கவி, இது கூட அந்த லிஸ்ட்டும் எடுத்துட்டு வாமா. அதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. எடுத்தியா? ஒரு லிஸ்ட் எடுக்க எவ்வளோ நேரமா? எடுத்துட்டேன்ப்பா, அதோ வரேன். இங்க கொண்டு வா. ம் இந்தாங்கப்பா. அதை கொடு. எல்லாம் ஓகே தான், இந்த சேட்டு வீட்டில் மட்டும் எதுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்பா, என்ன ஆச்சு? இல்லைம்மா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த சேட்டு வீட்டில் ஆக்சுவலாக இருக்கிறது 2 பேர் தான். ஆனால் இவங்க வந்துட்டு லிஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் என்ன எதுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமாம்மா. அப்போ இது நார்மல் தானே, ஏதாவது ரிலேஷன்ஸ்லாம் வந்திருப்பாங்க, வேற ஒன்றும் இருக்காதுப்பா. இருக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். நீங்கள் எதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. சரிம்மா, நீங்கள் 2 பேர் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுங்க. சரிப்பா. சேட்டு வீட்டில் கொடுக்க வேண்டியதெல்லாம் தனியாக அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன், தெரியும்ல, அப்பயே சொன்னது ஞாபகம் இருக்குல்லம்மா? ஞாபகம் இருக்குப்பா. சரிம்மா. தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி டெலிவரி. ஒருவேளை மொத்தமாக எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 செட்டாக எடுத்துகிட்டு போங்க. பேக் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் சார் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகேப்பா. இவர் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து லிஸ்ட்டு பார்த்துட்டே இருப்பார் போல. நானே எப்படா இவங்க கிட்ட போய் பேசுவோன்னு இருக்குது. இவருக்கு இது ஒன்றும் புரியவே புரியாது. என்ன யோசிக்கிறேன் நான். என் செல்லம் நின்றுட்டு இருக்கிறத பாரு, நல்ல பிள்ளையாட்டம். அந்த பார்சலை இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வந்துட்டு சூப்பராக நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ பாரு, நல்ல பிள்ளையாட்டம் நிற்கிறத. ஐயோ, கேட்டுருச்சோ, இப்படி திரும்பி பார்க்குறாங்க. ம் ம் இவங்க ஏதோ என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது தனியாக நின்று. இல்லை இல்லை, நம்ம ஒன்றும் கண்டுக்க கூடாது, நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாம் புரிஞ்சுதுப்பா, கிளம்புறோம். சரி, ஓகேம்மா. எப்பா சாமி, ஆளை விடுங்க. எனக்கே என் ஆள்கிட்ட பேசணும் போல இருக்குது. இவங்க வந்து லிஸ்ட்டை பற்றி பேசி பேசி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க, வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்க, அமைதியாகவே இருக்கீங்க. என்ன பேசணும்? இது என்ன கேள்வி, என்ன பேசணும்னு? சரி, கையில இருந்து லிஸ்ட் எடுத்து எங்கேயும் வைக்க மாட்டீங்களோ? இல்லை, லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன், அதான். ஓ, சரி சரி. இப்போ லிஸ்ட் பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஏங்க? இல்லை, கேட்டேன். பார்த்துட்டு தாங்க இருக்கேன். ஏன் இன்னைக்கு லிஸ்ட்டை அப்படியே ஊத்து கவனிச்சிட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு? இல்லை, அப்பா இன்னைக்கு சொன்னாங்கல்ல, சேட்டு வீட்டில் ஆர்டர் இன்னைக்கு ஓவராக இருக்குன்னு, அதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் தான் அப்போதான் கூப்பிட்டீங்க. அதான் ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்க, நார்மல்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன ஆச்சு? இல்லை, அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன், எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. இதில் என்னங்க ப்ராப்ளம் வரப்போகுது? அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, நீங்கள் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரிசீவ் பண்ணுறீங்க, அவ்வளோதானே? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அது போல் இனி வரக்கூடாதுல்ல, அதான் சேஃப்டிக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். என்ன ப்ராப்ளமா? ஆமாங்க, ஒரு தடவை ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ப்ராப்ளம் வரப்போகுது இதுலலாம்? இது சென்ட் அண்ட் ரிசீவ் ஒர்க் மாதிரி தானே, இதில் கூட ப்ராப்ளம் வருமா என்ன? ஒரு ஒர்க்குன்னு வந்துட்டா அதில் எப்படி வேணாலும் ப்ராப்ளம் வரும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே. என்ன ஆச்சு அப்படி? இல்லைங்க, ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, சொல்லுங்க கேட்கட்டும். அதான் லாஸ்ட் டைம் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, இனியும் இது போல் நடக்கக்கூடாதுல்ல, அதனால தான் முன்கூட்டியே நான் ஒரு தடவை செக் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே. உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னது ஏதாச்சும்? இவர் என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு? ஒரு வேளை புரியலையோ? ஹலோ ஹலோ, ஏங்க உங்களை தாங்க.
ஆ, என்னங்க? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இவ்வளோ நேரம் பேசினது எதுவும் புரியலையா உங்களுக்கு? எல்லாமே புரிஞ்சிச்சுங்க. இல்லை, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஏதாவது புரிஞ்சாதானே ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. நானே நீங்கள் பேசுகிற அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் எங்கேருந்து நீங்கள் சொன்னதுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணுறது? என்னங்க ஆச்சு? அப்பப்போ உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க. ஆ, சரி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. நேற்று நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நேற்று என்ன சொன்னீங்க நீங்கள்? இந்தா மறந்தாச்சுல்ல. நிஜமா ஞாபகம் இல்லை, சொல்லுங்க. அவ்வளோ நீங்கள் ஞாபகம் மறதி கேஸா? ஏங்க, சும்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் சிம்பிளாக அப்படியே எதுவும் இல்லாமல் கேட்குறீங்க, அதான் கேட்டேன். அது சரி. சொல்லுங்க. நேத்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் சிரிக்க சொன்னேன். தேவைப்படுற இடத்துல சிரிங்கன்னு சொன்னேன். அது ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு. அப்ப ஏன் இன்னைக்கு நீங்க சிரிக்கல? நானே இவர்கிட்ட இனி ஒன்று வச்சுக்க கூடாதுன்னு நினச்சேன். அதையும் மீறி நம்ம இவ்வளோ பேசியிருக்கோம். இவர் என்னடானா சிரிக்க வேற சொல்கிறாரே. ஆனால் இவர்கிட்ட என்னால் பேசாமல் இருக்கவும் முடியாது. நான் என்ன இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு அவங்கள. இதில் என்ன கொடுமைனா, எனக்கு எவ்வளோ அவளை பிடிச்சிருக்குன்றதை என்னால் கணிக்கவே முடியலை. அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்னால் இனி விடவே முடியாத அளவு நான் ஆயிட்டேன். ஐயோ, என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலையே. ஏங்க ஆ, என்னங்க சைலண்ட் மோடு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அப்போ ஜஸ்ட் சும்மா சிரிக்க சொன்னதுக்கு இப்படி இருக்கீங்க, ஏதோ யோசிச்சு யோசிச்சு அமைதியா. இப்போ என்ன, நான் சிரிக்கணும் அவ்வளோதானே? ம் போதுமா? ம் இப்போதான் நல்லா இருக்கு. இப்போ கரெக்டாக டெலிவரி இடத்துக்கு போவீங்களா? கண்டிப்பா. நல்லது, சீக்கிரம். ஓகேங்க. என்னை பார்த்து வாடா போடான்னு எதுனா சொன்னேன்னு வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவேன். ஏய், நான் தான் உன்னை வரக்கூடாது சொல்லியிருக்கல, எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்க? நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வருவேன். உனக்கு ஏண்டி? ஆமா, முதல்ல என்ன வரக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரு? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா நீ. ஆமா, நான் ரொம்ப ஓவரா போறேன், நீ ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கே. சி, வரக்கூடாது சொன்னாலும் ஒரு அறிவே இல்லையா? ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு வரணும்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உன் வேலையை பார்ப்ப. சி, எனக்குன்னு வந்து எல்லாம் அமையுதுங்க பாரு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன். இதுக்கும் மேலே அவள் வரலன்னா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி திட்டாமல் விடவே மாட்டேன் அவளை. எருமை எருமை நின்றுக்கிட்டு இருக்கிறத பாரு. திமுரு பிடிச்சவ என்னதான் ஏதோ திட்டிக்கிட்டே இருக்கிறா தெரியுதே பார்க்கும் போதே. மச்சான் பேசி முடிச்சிட்டு வரட்டும், இருக்குது இவளுக்கு. டேய், ஏன்டா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? என்னது நான் முறைக்கிறேன்னா? நீ தாண்டி என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க திமுரு பிடிச்சவளே. இவ என்ன பார்த்து முறைச்சிட்டு நான் முறைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய், யாரோட திமிர் பிடிச்சவ? நீ தாண்டி. இங்க பாரு நேத்ரன், நீ ஓவரா போயிட்டு இருக்க. என்ன திமிர் பிடிச்சவன் சொல்ற வெள்ள வச்சுக்காத. நீ தான் திமிர் பிடிச்சவனே. மூஞ்ச பாரு, இஞ்சி தின்ன குரங்கு குரங்கு. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்றியாடி? தோ பார், அவ்வளவுதான் உனக்கு. சீப்படி. இவங்கிட்ட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அவளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போதும். கிளாஸ்க்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஹலோ. எருமை எருமை போய் எவ்வளவு நேரம் ஆகுது? உன்னால இப்ப வர முடியுமா? முடியாது. நான் கிளாஸ் போயிட்டே போகணும் விட்டுட்டு அப்புறம். ஏய், மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் வந்து 10 நிமிஷம் கூட இருக்காதுடி. நேற்று தாண்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். பேசுறதுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும்டி. பேச விடுங்கடி எங்களை. நீ அங்கே ஒன்றும் பேசி ஒன்றும் கிழிக்க வேண்டாம், நீ வா. சரி, அப்போ 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரேன். பட்டனை வந்து தொலை. என்னவா சக்கரக்குட்டி உன் ஃப்ரெண்டுக்கு? வேற என்ன, எப்பவும் உள்ள சண்டை தான். வா வான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா என்ன போட்டு. இப்பதானடி வந்த, கொஞ்ச நேரம் கழிச்சு போடி. அதுக்கு அவ என்ன புரிஞ்சுக்கணும்ல. அவ புரிஞ்சுக்கிட்டா தானே நான் உங்ககிட்ட இருந்து இங்க பேச முடியும். அப்போ டெய்லி இதே போல ஒரு 2-3 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுவேன், அவ்வளவுதானே? நான் என்ன பண்றது? அவ தான் அலோ பண்ணவே மாட்டேங்கிறாளே.
சக்கரே, நீ தாண்டி பேசி சரி பண்ணணும், உன் ஃப்ரெண்டு தானே. இல்லை வருண், அவள் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டா. நான் என்ன பண்ணுறது? ஏன் தான் இப்படி பண்ணுறானே எனக்கு புரியவே மாட்டேங்குது. சரி இரு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரேன். எதுக்கு? அவன் ஏதாவது பேசினானா சண்டை போட்டானான்னு ஏதாவது கேட்கறதுக்கு தான். பின்ன எதுவும் தெரியாம எப்படி? அதனால தான் சொல்றேன், இரு நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே, பேசுங்க. ம். ஹலோ மச்சான். சொல்லுடா. அங்க என்னடா மச்சான் பிரச்சனை? இங்க எதுவும் பிரச்சனை இல்லை, நீ பொறுமையா பேசி முடிச்சுட்டு வந்தா போதும். இல்லடா, நவமித்ரா அனினாவை ஃபோன் பண்ணி இங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அங்க ஏதோ பிரச்சனையோ ஏதோன்ட்டு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பொறுமையா பேசி முடிச்சுட்டு வந்தா போதும். மச்சான் ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா சொல்லுடா மச்சான், சரி பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியில வந்துட்டு என்கிட்ட மொத்தத்தையும் என்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா எருமை? பேசி முடிச்சுட்டு வந்தா போதும். ஒரு அவசரமும் இல்லை. அந்த பொண்ணுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆனால் மட்டும் அனுப்பிவிடு, மற்றபடி ஒரு அவசரமும் இல்லை. நீ இங்க இருக்கிற யாரையும் கவனிக்க வேணாம், அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்லிடு. இந்த நவமித்ரா பெரிய அப்பாட்டக்குரு. அவ ஃபோன் பண்ணி அவள் ஃப்ரெண்டு திட்டினதும் இவன் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒழுங்கா பேசி முடிச்சுட்டு ஜாலியா லவ் பண்ணிட்டு வா. ஒன்றும் அவசரம் இல்லை, சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே திருப்பி ஃபோன் பண்ணன்னு வச்சுக்கோடா, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? திமிரு பிடிச்சவன், வெறும் திமிரு பிடிச்சவன். இவங்கிட்டலாம் எவ வருவா? அப்போ சரிடா மச்சான், நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வரேன். ம், சரிடா, வைக்கிறேன். ம். நிக்கிறத பாரு, எரும மாடு மாதிரி. மச்சான் பயங்கர லவ் மூட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயே பைத்தியம், தனியா சிரிக்குது. இந்த எருமைக்கு சிரிக்கலாம் தெரியுமா? பைத்தியக்காரன். ஓய், ஏதா சொன்ன? இவங்கிட்டலாம் எவ பேசுவா? ஐயே, மூஞ்சி திருப்பிக்கிறத பாரு, திமிரு பிடிச்சவ. இவ கொஞ்சம் சீக்கிரமா வந்தானா கிளாஸுக்காதும் போகலாம். எவ்வளோ நேரம் இங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறது. இதில் இந்த கிறுக்கனும் வேற தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். எருமை எருமை. அன்னைக்கு பழக்கடையில் ஒருத்தங்களை பார்த்தோமே, அவங்கள மாதிரியே இருக்கு. வேகமா போகணும். நான் நேரமே வரேன்னு சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேன். அவங்களே தான். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. போய் என்னன்னு கேட்போம். மடமடன்னு போயிட்டு வரணும், இல்லாட்டி ஆட்டோவாது பிடிச்சி போவோமா? நல்லா லேட் ஆயிடுச்சே. ஏங்க, என்ன ஞாபகம் இருக்கா? அடடே, உங்களை எப்படி மறக்க முடியும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அதுக்கப்புறம் பழக்கடை பக்கமே காணல உங்களை. இல்லைங்க, அதுக்கப்புறம் வரல. அவங்களே வாங்கிட்டாங்க வீட்டில், அதனால வர்றதில்லை. ஓ சரி சரிங்க. என்ன இந்த பக்கம்? இல்லைங்க, ஒரு சின்ன வேலை விஷயமா வந்தேன். அப்படியா? இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தீங்களே, அதான் கேட்டேன். ஆமாங்க, அவங்க நேரமே வர சொன்னாங்க. நான் தான் இவ்வளோ லேட் ஆக்கிட்டேன், அதனால் அதான் குடுன்னு ஓடிட்டுருக்கேன் நடந்து. ஓ சரி சரி. நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? லோன் காசு எடுத்தேங்க, ரோலிங்கில் இருக்குது இப்போ அது. ஓ, யாருக்கு? உங்களுக்கு எடுத்தீங்களா? எனக்கு இல்லைங்க, எனக்கு எடுத்ததெல்லாம் தீர்த்துட்டேன். எனக்கு எடுத்தது தீர்த்ததுனால வேற ஒருத்தவங்க கேட்டதுனால என்னோட ஐடியா வச்சு ஃபுல்லாக எடுத்து கொடுத்தேன். ஓ சரி சரிங்க. நிறையா லோன் எடுத்து கொடுத்தீங்களோ? ஐயோ ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தாங்க எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் லோனெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும், அதான். என்ன போல் வசதியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன் என் பேரை வச்சு. அவங்க கரெக்டாலாம் கட்டிடுவாங்களா? கரெக்டாக கட்டிடுவாங்கங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லையா? இல்லைங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, எனக்கு தெரியாது, அப்படி ஒன்றும் நான் எடுத்தது இல்லை, எடுத்தும் கொடுத்தது இல்லையா, அதான் அந்த டவுட்டில் கேட்டேன். ஓ சரி சரிங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரி. அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு கொஞ்சம் இழைச்சி போன மாதிரி தோணுது எனக்கு. இங்கே தானே அவங்க வீடு எங்கேயோ கொஞ்சம் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க, கேட்டு பார்ப்போம். ஏங்க? சொல்லுங்க. இங்கே தானே எங்கேயோ உங்கள் வீடு இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.
ஆமாங்க, இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் போகணும். ஆ அதான் அந்த டவுட்டில் தான் கேட்டேன். ஏதோ அன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சே இந்த பக்கம் தான் வீடுன்னு, அந்த இதில் தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரிங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலன்னா எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? இப்போவா? இப்போ கஷ்டங்க. இன்னொரு வாட்டி நான் பார்க்கும்போது வரட்டா? அது சரி, இன்னொரு வாட்டி இது போல் எப்போ பார்ப்போம் நம்ம. வாங்க. சரி வரேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும், வந்துடும். நடப்பீங்கல்ல? நடக்கிறதுல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வரும்போது ஆட்டோவில் தான் கொஞ்சம் தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டு கேட்டு தான் நான் ஃபோனில் நடந்து போகிற மாதிரி இருக்கும், அதனால தான் இறங்கிட்டேனே. ஓ அப்படியா? ஆமாங்க. ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் சுடர். உங்கள் பேர்? என் பேர் கண்மணிங்க. நல்லா இருக்கே பேர். உங்கள் பேரும் நல்லா தான் இருக்குது. ம். அதான் பேரெல்லாம் தெரிஞ்சிடுச்சுல, இனி வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன், நான் பேர் வச்சே கூப்பிடலாமே. நீங்கள் சொல்கிறது சரிதான். ம் அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்துடுவாங்க. சரி சரி. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்கங்க? இன்னும் நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிறத விடல மாதிரி இல்லையா? ஐயோ மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சுடர்? எனக்கு 3 பிள்ளை இருக்கு கண்மணி. அப்படியா? 3 பிள்ளைங்க இருக்காங்களோ? சரி சரி. உங்களுக்கு? எனக்கு 2. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ 2 பேரும்? மூத்தவ பெண்ணு, அவள் படித்து முடிச்சா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கா. இப்போ அவங்க அப்பா கூட கடையிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கா. 2வது உள்ளவ பிபிஏ இப்போ தான் ஃபஸ்ட் இயரே படிச்சிட்டு இருக்கான். அப்படியா? பரவாயில்லையே. நீங்கள் தனியாக கடை வச்சுருக்கீங்களா? என்ன கடை வச்சுருக்கீங்க? ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோங்க. என்னங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான்னு இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க? அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதில் என்னங்க இருக்குது? ஆமாம், நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டு ஏன் கடையில் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு சும்மா வீட்டில் இருந்து போர் அடிச்சிச்சு, அதனால சும்மா போயிட்டு வாங்கிட்டு வரலாமே, பிள்ளைங்களுக்கு எதனா பிடிச்ச பழமாக பார்த்துன்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போவும் அவரே எல்லாமே வாங்கி வச்சிடுவார், அதனாலேயே நான் எங்கேயும் அலையிறதே இல்லை, வெளியே எங்கேயும் வர்றதும் இல்லை, வீட்டுள்ளே இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் தான் சரி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, போர் அடித்ததுனால வந்தேங்க. சரி சரிங்க. பார்த்தீங்களா, பேசி பேசி வாங்க போங்க நீங்கள் நாங்கனே தான் வந்துக்கிட்டு இருக்குதே வாயில். பேர் வருதா பார்த்தீங்களா? அதானே, எனக்கும் அப்படியே பழகிடுச்சு பார்த்தீங்களா. ஆமாம் சுடர், உங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு பையன், 2வது பொண்ணு, அதுக்கப்புறம் பையன் பிறந்துச்சு. வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். மூத்தவன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். 2வது உள்ளவ ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். 3வது உள்ளவன் 10th படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ சரி சரி. என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஒரே வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா அவனும் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறான், உங்கள் பொண்ணு ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு இதில் தான் சொல்கிறேன். இருக்கலாங்க. இதோ வீடு கிட்ட வந்தாச்சு. வாங்க கண்மணி, இதான் எங்கள் மாட மாளிகை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சுடர். வாங்க வாங்க, இங்கே நின்றுட்டு இருந்தா போதுமா? உள்ள வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வராமலா? வரேன்.